திலீப் குமாரிலிருந்து ஏஆர் ரஹ்மானாக மாறியது எப்படி, என்ன காரணம்? திலீப் குமாராக பிறந்து தற்பொழுது இசை புயல் ஏஆர் ரஹ்மானாக இருக்கும் ரஹ்மான் தனது மத மாற்றத்திற்கு காரணம் என்பது குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறார். திலீப் குமார் என்ற ஹிந்துவாக பிறந்த இசை புயல் ஏஆர் ரஹ்மான் தான் இஸ்லாம் மதத்திற்கு மாறியது ஏன் என்பது குறித்து பல வருடங்களுக்கு முன்பு கூறிய பேட்டி ஒன்று தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. 1992ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான ரோஜா படத்தின் மூலம் இந்திய அளவில் பிரபலமான இசையமைப்பாளரானார் ஏஆர் ரஹ்மான். தொடர்ந்து தனது இசையால் பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார். கடந்த ஆண்டில் வெளியான பொன்னியின் செல்வன் 2, 10 தல, சமீபத்தில் வெளியான மாமன்னன் உட்பட பல படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு ஏஆர் ரஹ்மான். இந்தியா சார்பில் 2 முறை ஆஸ்கர் விருதுகள் வாங்கி முதல் இந்தியர் என்ற பெருமையும் பெற்றிருக்கிறார். 1967ஆம் ஆண்டு ஹிந்துவாக பிறந்த திலீப் குமார் என்ற பெயரில் வளர்ந்த அவர் கடந்த 1980ஆம் ஆண்டு இஸ்லாமிய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு தன்னை இஸ்லாமிய மதத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்டு தனது பெயரை ஏஆர் ரஹ்மான் என மாற்றிக்கொண்டார். இது தொடர்பாக கடந்த 2000ஆம் ஆண்டு பிபிசியில் கரண் தாப்பருடன் நடைபெற்ற பேட்டியின் போது இந்த ஆன்மீக பாதை எங்களுக்கு அமைதியை கொடுத்தது என்றுதான் இஸ்லாத்தை தழுவியதற்கான காரணத்தை கூறியிருக்கிறார் ஏஆர் ரஹ்மான். எனது அப்பா இருப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு சூஃபி அவருக்கு சிகிச்சை அளித்து வந்தார். 7-8 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் அவரை மீண்டும் சந்தித்தோம். அப்போதுதான் எங்களுக்கு அமைதியை கொடுத்த மற்றொரு ஆன்மீக பாதை அவர் காட்டினார். அதே சமயம் அப்போது வளர்ந்து வந்த ரஹ்மான் தனது தாய் இந்துவாக இருந்தாலும் தனது வீட்டில் எப்பொழுதும் மற்ற மதங்களின் புகைப்படங்களையும் வைத்திருந்திருக்கிறார். நான் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றி வந்தாலும் எனது அம்மா இந்து மதத்தை பின்பற்றி வந்தார். அவர் எப்பொழுதும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டிருப்பவர். நாங்கள் வளர்ந்த ஹபிபுல்லா சாலை வீட்டின் சுவர்களில் இந்து மத படங்களுடன் அன்னை மரியாள் இயேசுவை தன் கரங்களில் தாங்கியிருக்கும் படமும் மக்கா மற்றும் மதீனாவின் புனித தலங்களின் புகைப்படமும் இருந்தது என கூறியிருக்கிறார் ஏஆர் ரஹ்மான். நம்பிக்கையில் ஏற்படும் மாற்றம் மற்றவர்களுடன உறவை பாதிக்காதா என்ற கேள்விக்கு பதிலளித்த ரஹ்மான், எங்களை சுற்றியிருந்த யாரும் உண்மையில் இது பற்றி கவலைப்படவே இல்லை. நாங்கள் இசைக்கலைஞர்களாக இருந்ததால் எங்களுக்கு அதிக சமூக சுதந்திரம் இருந்தது. இதனால் எங்களுக்கு பெரிதாக எந்த பாதிப்பும் இல்லை. அதே சமயம் நான் இஸ்லாமிய மதத்திற்கு மாறி இருந்தாலும் என் பெயரை மாற்ற நான் விரும்பவே இல்லை. மாபெரும் நடிகர் திலீப் குமாருக்கு அவமரியாதை செய்யும் வகையில் இருக்கும் என்பதால் அந்த பெயருக்கு என் உருவமும் பொருந்தவில்லை என்பதால் மாற்றிவிட்டேன் என நகைச்சுவையாக கூறியிருக்கிறார் ரஹ்மான். அதே போல ஒரு இந்து ஜோதிடர் தான் எனக்கு ரஹ்மான் என்ற பெயரை வைத்தார். தனது மதமாற்றத்திற்கு பின்பு எனது குடும்பத்தினர் தங்கையின் ஜாதகத்துடனும் ஜோதிடரின் எடுத்து சென்ற போது எனது பெயரை மாற்றும்படி கேட்டேன். அப்போது ஜோதிடர் அப்துல் ரஹ்மான் மற்றும் அப்துல் ரஹீம் ஆகிய பெயர்களை சொன்னார். இதில் ரஹ்மான் என்ற பெயர் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஒரு இந்து ஜோதிடர் தான் எனக்கு முஸ்லிம் பெயரை கொடுத்தார் என சொல்லியிருக்கிறார் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் என்ற பெயருக்கு அல்லா ரக்கா ரஹ்மான் என பெயர். அல்லா ரக்கா என்றால் அல்லாவால் ரட்சிக்கப்பட்டவர் என்று அர்த்தம் என சொல்லியிருக்கிறார்கள்.